இப்ப நீங்க பார்க்க போறது வசைவுகள். வசைவுகள் அப்படின்னு சொன்னாலே உடம்ப பிளெக்சிபிள் ஆக்குறதுக்கு நம்ம புழிஞ்சி எடுக்கிறது மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். கராத்தே மாதிரிப்பட்ட கலைகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே வந்து பாத்தீங்கன்னா, கராத்தேல வந்து உடம்ப இரும்பாக்கக்கூடிய பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு அருவாள் எடுத்து வெட்டினா கூட கையெடுத்து தடுப்பாங்க. அவ்வளவு பலமாட்டு இருக்கும். மண்ணு எல்லாம் போட்டு குத்தக்கூடிய இடத்துல கல்லு போட்டு பஞ்ச் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கை காலெல்லாம் ஹார்டா வச்சிருப்பாங்க. ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம களரி இடவுல வந்து பாத்தீங்கன்னா வசைவுகள் பண்றாங்க. வசைவுகள் வந்து உடம்ப அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி மாத்துறதுக்கு, பிளெக்சிபிளா மாத்துறதுக்கு உண்டான பயிற்சி கொடுப்போம். கராத்தே மாதிரி பட்டதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது, இளைஞனா இருக்கும்போது அது நல்ல வேகமா வெறியா அப்படி இருக்கும். நம்ம கலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, 100 வயசுல கூட இந்த கலையை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவ்வளவுக்கு அழகா இருப்பாங்க, அவ்வளவுக்கு இளமையா இருப்பாங்க, அவ்வளவுக்கு டெக்னிக்கா இருப்பாங்க. இந்த கலை வந்து அவ்வளவுக்கு வேலை செய்யும். அதுக்கு கூடுதலா அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் காரணம். இதுல நுணுக்கங்கள் தான் அதிகமே தவிர உடம்ப இரும்பாக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்காது. இப்ப அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி வசைவுகளை பார்க்க போறீங்க. 6 வசைவு பார்க்க போறீங்க. சரி, வசைவுல முதல் வசைவு முல்லைக்கொடி வசைவு. ஓகேவா? சோ முல்லைக்கொடி வசைவு பாருங்க. கால் அந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும், 2 காலையும். கைய வலது கை இடது கை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். வலது கால கை வச்சிருக்கோம். சோ அப்படியே வலது கால்ல இருந்து இடது கால் பக்கமா வரும். அப்படியே வளர்ந்து அப்படியே வலதுல முடிக்காம இடது கால்ல முடிக்கணும். இரண்டாவது வசைவு துதிக்கை வசைவு. ஓகேவா? கை அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறோம். காலையும் சேம் அந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும். ஸோ அப்படியே வலது கால்ல இருந்து இந்த மாதிரி கை வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே உங்க இடது கை பக்கமா இந்த மாதிரி துதிக்கும். சரியா? நல்லா வளைஞ்சு வரணும். திருப்பி இடது கால இருந்து ஸ்டார்ட் பண்ணி வலது பக்கமா இந்த மாதிரி வரும். முதல்ல வலது கால கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 கை அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நண்டு கால் வசைவு. இப்ப அப்படியே இடது பக்கமா திரும்பிக்கணும். சைட்ல இருக்கக்கூடிய உங்க வலது காலை உங்க இடது பக்கமா திரும்பி இந்த மாதிரி காலடி அடிச்சு அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்து திரும்பணும். இப்ப அதே மாதிரி வலது சைட்ல திரும்புறீங்க. உங்க இடது காலை வச்சு சோ சைட்ல காலடி பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்து திரும்பணும். 4வதா உள்ள வசைவு காலை கொம்பு வசைவு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வசைவுலையுமே வந்து கையை லாக் பண்ணிருப்போம். சோ கையை அந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறோம். இப்ப அப்படியே இடது பக்கமா திரும்புறோம். உங்க இடது முட்டியில உங்க நெத்தி டச் ஆகணும். இது காலை கொம்பு வசைவு இடது. அடுத்து வலது பக்கமா திரும்புறோம். அப்படியே உங்க நெத்தி பகுதி உங்க வலது முட்டியில டச் ஆகணும். இப்ப அப்படியே முன் பக்கமா பார்த்து திரும்பிக்கணும். கவுண்டிங்ல பாத்துக்கலாம். கையை தூக்கிக்கோங்க. ஓகே. காலை கொம்பு வசைவு 1 2 3 எல்லா வசதிகளையும் நம்ம காலை நல்லா விரிச்சுதான் வச்சிருக்கோம். சேம் அதே மாதிரி விரிச்சு வைக்கணும். கையையும் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி நீட்டிக்கணும். ஓகே, வலது இடது பக்கமா இந்த மாதிரி ஃபுல்லா நீட்டிக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா கால் அந்த இடத்துல இருந்து நகர்த்தக்கூடாது. சோ லைட்டா பின்னாடி திரும்பணும். பாம்பு பின்னல் வசதிக்கு உங்க இடது பக்கமா இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா திருப்பிடும். இப்ப திருப்பிட்டு ஃபுல்லா பின்னாடி பார்க்க இருக்கமா. சோ அப்படியே கீழே உட்கார்ந்து இந்த மாதிரி எழுமணும். மறுபடியும் அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்து திரும்பணும். முன் பக்கமா பார்த்து திரும்பணும். இப்ப வலது பக்கமா அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிட்டு சோ அப்படியே கீழே உட்கார்ந்து இந்த மாதிரி எழும்புறோம். மறுபடி முன் பக்கமா திரும்பும். ஆறாவதா உள்ள வசைவு தவளைக்கால் வசைவு. தவளைக்கால் வசைவு எப்படி போனா கால் அந்த மாதிரி விரிச்சு வைக்கணும். சேர்ல உட்கார்ந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ அப்படியே உங்க 2 கையையும் இந்த மாதிரி பொத்தி வச்சுக்கணும். விரலெல்லாம் நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம் பொத்தி வச்சுக்கணும். கையை 2ஐயும் சேர்த்து வச்சுக்கணும். சரி, உங்களால முடிஞ்ச அளவு அப்படியே தரை அந்த மாதிரி டச் பண்றோம். டச் பண்ணிட்டு உங்க வலது கைய மெதுவா பின்னாடி கொண்டு போய் அப்படியே போய் பார்க்கணும். மறுபடி சோ அப்படியே இடது கைய அப்படியே பின்பக்கமா கொண்டு போய் ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். ஓகேவா? 1 2 3 நீங்க 6 வசைவுகள் பாத்தீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மூங்கில் வசைவு, முன்சுருள் வசைவு, பின்சுருள் வசைவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடினமான வசைவுகள் எல்லாம் கூட இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கலையை உடம்ப பிளெக்சிபிள் ஆகி கத்துக்கிறதுக்கு அடிப்படையில் நம்ம உடம்ப தயார் பண்ணக்கூடிய ஒரு முறையா இருக்கும். இதுல இன்னும் நிறைய வசைவுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கலையை கத்துக்கிறதுக்கு யாராவது விருப்பமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த தமிழ் கலையை எல்லாத்துக்கும் பரப்புறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் பகிரலாம், இதை லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை எங்களுக்கு உதவியா பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.